பொதுவா இந்த மாந்தி வந்து 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த இடங்கள்ல எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கடுமையான தோஷத்தை கொடுக்கும். பொதுவா லக்னத்துல மாந்தி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய கேடு இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஒரு ஊனம், ஒச்சம் ஏதோ ஒண்ணு இருக்கும். 2, 5, 8, 11 இருந்துச்சுன்னா தோஷம்னு சொல்லுது ஒரு சாஸ்திரம். இன்னொரு விதமான சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இல்ல 1, 4, 7, 8, 12 இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்லுது. மாந்தி ஒரு நல்ல கிரகம் அல்ல. அது குரு வீட்டுல இருந்தா நல்லதை செய்யும், இந்த வீட்டுல இருந்தா நல்லதை செய்யும் அப்படின்லாம் இல்ல. அது சும்மா நம்ம பொதுவா ஒரு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். 3, 6, 11 தீய கிரகங்கள் இருந்தால் நற்பலனை தரும்னு. இப்ப மாந்திக்கு வந்து 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா சகோதரருக்கு கேடுன்னு சொல்லியிருக்கு. இப்ப நான் இதை ஏத்துக்கிறதா அதை ஏத்துக்கிறதா? பொதுவா அனுபவ சாஸ்திரத்துல எல்லா ஜோசியர்களும் சொல்றது 3, 6, 11 தீய கிரகங்கள் இருந்தா, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் சொல்றது அதான் சொல்றோம். சனியோ செவ்வாயோ அதாவது அவருக்கு பாவ கிரகமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீய கிரகமா இருக்கு அந்த ஜாதகருக்கு. லக்ன ரீதியா 6, 8, 12 கூடிய கிரகம் 3, 6, 11 நின்னா, அல்லது ராகு கேதுக்கள் 3, 6, 11 நிக்குதுன்னு சொன்னா நன்மையைத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப 3ஆம் இடத்துல இருக்குதுன்னா அது சகோதரருக்கு கேடு. இப்ப இந்த ராகு கேது மாதிரி இந்த மாந்தி இல்லைன்றது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். 4ல இருந்தா எதிரிகளால் தொல்லை. பொதுவாகவே எதிரிஸ்தானா 6ஆம் இடம்னு சொல்லுவோம். இப்போ 4ஆம் இடத்துல இருந்தா எதிரிகளால் தொல்லைன்னா சுகஸ்தானத்துக்கு கேடு மாதிரி தான் இந்த மாந்தி இருக்கிறது. ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டை இடிச்சு விடுவேன், அந்த மாதிரி ஒரு இது வந்துடும். ஏதோ ஒன்று நடந்துடும். அந்த சுகத்தை அனுபவிக்க விடாம ஒரு எதிரியால துன்பம் இருந்துகிட்டு இருக்கும்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா. 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும். 6ஆம் இடத்துல இருந்தா சொந்த பந்தங்களோட எதிர்ப்பு இருக்கும். சொந்த பந்தங்களோட ரிலேஷன்ஷிப்ல அவருக்கு எகென்ஸ்டா இருப்பாங்க. இல்லைங்க எனக்கு மாந்தி லக்கணத்துல இருக்குங்க, எனக்கு சொந்த பந்தமே ஆகாதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த காரணம் வேற, இந்த காரணம் வேற. இதை பிரிச்சு பார்க்குற அறிவும் வேணும். இந்த நான் சொன்ன வந்தது லக்கணத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு மிக மிக கவனம் தேவை, போக்குவரத்துக்கல்ல. இப்ப இந்த லக்னத்துல மாந்தி இருக்கிற ஆள்லாம் தவம் இயற்ற முடியாது. ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகும், அந்த மைண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்காருன்னா இந்த வண்டியில போய்கிட்டு இருப்பாரு, எதிர்த்தாப்புல பஸ் தெரியும், பஸ் வருதுன்னு தெரியும், மைண்டு கால்குலேட்லாம் பண்ணும். ஆனா பஸ்ஸுக்கு நேராகவே தான் போகும் கடைசி வரைக்கும். கிட்ட போன உடனே ஒரு அதிர்ச்சி மாதிரி, ஐயோ பஸ்ல முட்டிக்க போற மாதிரி டபக்குன்னு ஒதுங்கி போவார். அந்த டிரைவர் திட்டிட்டு போவார், ஏய் பார்த்து போடா, வீட்டில் சொல்லிட்டு வந்தியான்னு ஒரு படத்தில் சொல்றாங்க, சொல்லிட்டு போக வேண்டியது வந்துடும். ஏன்னா டிஸ்டர்ப் ஆகும், அந்த மைண்ட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடும். மனதை வந்து அது கண்ட்ரோல் பண்ணிடும். ஆத்மாவை போய் டச் பண்ணும் மாந்தி, ஆத்மாவை கெடுக்கும். அதை நினைப்பேன், இதை நினைப்பேன், ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துரும், அதை நினைச்சுக்கிட்டே போவேன். அது விஷயமா தான் போய்கிட்டு இருப்பேன். அதுலயே 1000 கற்பனை பண்ணி அங்கிட்டு இதாயிரும் அதாயிரும்னு குழம்பிக்கிட்டே போய் கடைசியில போய் சில நேரம் ஆக்சிடென்டே கூட ஆயிரும். ஜாக்கிரதை. மாந்தி யாருக்கு லக்னத்துல இருக்கிறதோ அவங்கெல்லாம் வாகனங்களில் போகும்போது அல்லது சாதாரணமா தரையில் நடந்து போகும்போது கூட கீழே பாருங்க, சைட்ல பாருங்க, மேலே பாருங்க, எல்லாம் பார்த்து போங்க. கவனம் தேவை. அதுக்கு பரிகாரம் அதுதான். அதே மாதிரி யோகக்கலை உங்களுக்கு ஒத்து வராது. 6ல இருந்தா சொந்த பந்தங்களோட எதிர்ப்பு, 7ல இருந்தா
ஃபேமிலிக்குள்ளார டிஸ்பியூட் வந்துடும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துடும், சில பேருக்கு பிரிவினையே வரும். அந்த மாதிரி 8ல் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா வறுமை அல்லது தற்கொலை கூட சில பேர் பண்ணிக்கிறாங்க. இந்த துர்மரணங்கள்லாம் 8ல் மாந்தி இருந்தால் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ சில பேர் நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன், நான் கிணத்துல வந்து செத்து போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி சொல்ற ஆளுக்கு மாந்தி 8ல் இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை அந்த தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னா ஆயுதங்களால தாக்கப்படுறது அப்படின்னா ஆக்சிடென்ட் தான். அந்த காலத்துல ஆயுதங்களை ரத்தம் சிந்தி சாவுறது, இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டெத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்ப ஆயுள் ஆயிரும். 8ல் மாந்தி இருந்துச்சுன்னா சில கிரகங்களோட சேர்க்கை இருந்தா தான். வெறும் 8ல் மாந்தி இருந்தா அப்படி அற்ப ஆயுள்னு கற்பனை பண்ணிக்கிறாதீங்க. அது வந்து ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் அப்படி பப்ளிக்கா சொல்ல முடியாது. பொதுவாக 8ல் மாந்தி இருக்கிறவங்க கட்டாயமா ஒரு கவனமாக ஒரு ஜோதிடரிடம் சென்று பார்த்து கொள்ளவும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றிலையும் இப்போ 3ல் உங்களுக்கு இருக்குன்னு ஜாதகத்தில் தெரிஞ்சிச்சுன்னா ஒருவேளை நம்மளுக்கும் உறவினர்களுக்கும் அது சொல்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ இதுதான் காரணமோன்றத முடிவு பண்ணிக்கங்க. 9ல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கடவுளாவது கத்திரிக்காயாவது ஓயா, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் ஏன் கடவுள்னாரு. கடவுள் நிந்தனை செய்வாங்க இந்த 9ல் இருந்துச்சுன்னா. கடவுள்லாம் இல்லை, இல்லைன்னா கடவுளை திட்டுறது. ஆமாம், கடவுள் எந்த நேரமும் எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். என்னையா ஒரு ஒரு படைப்புன்னா அந்த அவன் எப்படி இருக்கான், அவெல்லாம் பார்த்தா எவ்வளவு கொடுமை பண்றான், அவன் நல்லா இருக்கான், ராஜா மாதிரி இருக்காங்க. பொய், அவன் புண்ணியம், இதெல்லாம் பொய், அவ்வளவு பொய். இந்த ஜோசியக்காரங்க வேற பொய். இப்படியெல்லாம் எல்லாம் திட்டுறது எது யார நிந்தனை பண்ண முடியுமோ? கடவுளையே நிந்தனை பண்ணும்போது மற்றவெல்லாம் சிக்கனா செத்தான் அவங்கிட்ட, அந்த மாதிரி நிந்தனை பண்ணுவாங்க. 9ல் மாந்தி இருந்தா ஒரு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அவருக்கு. எதெடுத்தாலும் நம்பிக்கையற்ற தன்மை. ஒருத்தன் கடவுளையே நம்பலைன்னா எதையுமே நம்ப மாட்டான், சந்தேக கண்ணோடையே பார்ப்பேன். அதுல ஏதோ இருக்கு. 12ல் இருந்துச்சுன்னா அவன் தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. அவனுக்கு உடம்புல வியாதியாகி ஒன்று இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு கடன் இருக்கலாம், இல்லை ஒரு எதிரி பிரச்சனை இருக்கலாம், நாளைக்கு விடிஞ்சா என்ன பண்ண நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்கலாம், வாழ்க்கை பற்றின ஒரு பயம் இருக்கும், அல்லது எதுவுமே இல்லைன்னாலும் கூட அவனுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா தூக்கமே வராது. அவன் தூக்க மாத்திரையே போட்டாலும் தூக்கம் வராது. அதான் 12ல் மாந்தி இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது. அதுல பொதுவா அந்த 10ல் இருக்கிறது நல்லதுன்னு சாஸ்திரம் ஓரளவுக்கு சொல்லுது பொதுவா. இப்போ மாந்தின்றது ஒரு இப்ப ராகு காலம்னு சொல்றோம், யமகண்டம்னு பார்த்துருப்பீங்க கேலண்டர்ல, அதுதான் கேது காலம். ராகுவினுடைய சக்தி உதிச்சு, இப்ப சூரியன் உதிக்கும் போது அந்த ஒளிக்கற்றை நம்ம பூமியில வந்து விழுதுல, இது தெரிகிற அளவுக்கு விசிபிள் லைட் பேண்ட் வித் அளவுக்கு வருது, அதனால நமக்கு தெரியுது சூரிய ஒளி. ராகுலிருந்து வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் இது வந்து தெரியாது, செயல்களால் நம்ம உணர முடியும். இந்த ராகு காலத்துல போய் செஞ்சாங்க, அதனாலதாங்க எனக்கு இப்படி ஆயிப்போச்சு. ஜோசியர் சொன்னார், யோ நீ ராகு காலத்துல செய்யாத அப்படின்னா, அதை செஞ்சேன், அதனாலதான் நான் நடந்துச்சுன்னு சொல்லி அவர் ஒத்துக்குருவார். மாந்தி வேலைன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா சனிக்கிழமை காலையில சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு பாருங்க, கேலண்டர்ல போட்டிருக்கோம். சூரிய உதயம் 6 மணி 8 நிமிஷம் அப்படின்னு போட்டிருக்குன்னா உங்க கடிகாரத்துல 6 மணி 8 நிமிஷத்துல இருந்து 1.5 மணி நேரம். ஏன் இந்த 1.5 மணி நேரம்னா 3.25 நாழிகைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. எந்த ஒரு மந்திர தந்திர யந்திர விஷயங்களுக்கு, அந்த பூஜைகளுக்கு ஒரு நேர காலம்னு ஒன்று வச்சிருந்தாங்க. இதுக்குள்ளதான் இதை செய்யணும், இந்த வேலையை இந்த டைமுக்குள்ள முடிச்சா சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. ராகு காலத்துல ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த ராகு காலத்துல செய்ய வேண்டிய வேலைகள்னு சில இருக்கு மந்திர தந்திர யந்திரங்கள்ல. கேது காலத்துல செய்யக்கூடிய வேலைகள்னு இருக்கு.
மாந்தி காலத்துல செய்யக்கூடிய வேலைகள்ன்றது. ஆனா மாந்தி காலத்துல இருந்து தான் இதெல்லாம் உருவாச்சு. இந்த மாந்தின்றதே மாந்திரீகம்ன்ற சொல்லுக்கு முன்னோடி தான் மாந்தி கிரகம். அந்த உதிக்கிற நேரத்துல அந்த மந்திரத்தை செஞ்சு அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள அதை முடிச்சாச்சுன்னா, இப்போ ஒரு ஒரு லட்சம் உரு போடணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த மாந்தி வேலையில செய்யணும். அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும். இதுக்கு பஞ்சபக்ஷி சாஸ்திரமும் பயன்படுத்தணும். அதை பின்னால பார்ப்போம். இப்போ வெறும் மாந்தியோட நிப்பாட்டும், குழம்பிடும். இப்போ மாந்தி வேலையில மாந்திரீகம் அப்படின்ற விஷயம் உருவானதே மாந்தியால தான். மாந்தி வேலையில செய்யக்கூடிய ஒரு அமானுஷ வேலைகளுக்கு பெயர் தான் மாந்திரீகம். அதுக்கான கிரகம் தான் இந்த மாந்தி. கோரைகள் கிரகங்களுக்கு உள்ளது, அதுல மாந்தி வராது. இப்ப மாந்தி வேலையில ஒரு கோரையும் இருக்கும், ராகு காலத்துல ஒரு கோரையும் இருக்கும். சனிக்கிழமை 6 to 7:30. அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. சனிக்கிழமைக்கு முந்தின நாள் என்ன? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை 7:30 to 9 காலையில தான். அதே மாதிரி அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை, அது 9 to 10:30. அடுத்தது புதன்கிழமை, அதுக்கு முந்தின நாள் 10:30 to 12. அதுக்கு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை 12 to 1:30. திங்கக்கிழமை 1:30 to 3. ஞாயிற்றுக்கிழமை 3 to 4:30. இதுதான் இந்த ஒரு வாரத்துல உள்ள மாந்தி வேலைகள். இப்போ அவங்களுக்கு மாந்தி ஒரு பாதிப்பான இடத்துல இருக்கு, ஒரு 8ஆம் வீட்டுல இருக்கு, சனியும் 8ஆம் வீட்டுல இருக்கு ஒரு ஜாதகத்துல. அவருக்கு சனி திசையில, சனி புக்தியில சனி அந்தரம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய பாதிப்பான ஒரு விஷயம். அந்த நேரத்துல அவருடைய கையில இந்த சனி விரல், இந்த விரல்லையோ இந்த 3 அங்குலாஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடத்துலையோ, அல்லது இந்த மேடு சனி மேடுலையோ, சனி பாம்பு விரல்னு சொல்லுவாங்க, நடுவிரல், இந்த இடத்துலையோ, அல்லது இடது கையில அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நடுவிரல்ல இந்த இடத்துலையோ கருப்பு புள்ளி இருந்தா மிக மிக கவனமாக இருக்கணும். அந்த நேரத்துல சனி திசையில, சனி புக்தியில, சனி அந்தரம் நடக்கக்கூடிய காலத்துல, சனிக்கிழமையில, மாந்தி வேளையில எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதுல சூட்சமமா ஜாதக ரீதியா கேது சாரம் பெற்று இருந்துச்சுன்னா கேது யமகண்ட வேலையில பிரச்சனையோட இருக்கணும், கவனமா இருக்கணும். இதெல்லாம் ஒரு சூட்சும பரிகாரங்கள். இதை நீங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். யாராவது ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் நீங்க பார்த்துக்கிறணும். இந்த நவ குளிகாதியர்ல இந்த சனீஸ்வரனுக்கும் தவ்வைக்கும் பிறந்த மகன்தான் இந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய அல்லது மாந்தன் என்று சொல்லக்கூடிய இந்த குளிகனாம். நவ குளிகாதியர்ல ஒருத்தர் குளிகன்னு சொன்னேன். 9 பேருக்கும் பொது பேரு குளிகாதியர். அவரை மாதிரி இருக்காருன்னு சொல்றோம்ல, அப்ப அந்த மாந்தி மாதிரியே தான் எல்லாம். அதனால குளிகாதியர்னு நவ குளிகாதியர்னு 9 கிரகத்துக்கும் 9 குளிகாதியர் வச்சிருக்காங்க. அப்ப குளிகன்றது மாந்தி, அது பூமிக்கு உள்ளது. சந்திரன் மாதிரி அந்த ஒரு சாயா கிரகம் ஒண்ணு இருக்கு, நமக்கு தெரியாது. அது சனீஸ்வரருக்கும் தவ்வைக்கும் பிறந்த மகன், அதாவது சனீஸ்வரனுடைய மகன். சனீஸ்வரன் யாரு? சூரியனுடைய புத்திரன் சனீஸ்வரன். இந்த காலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளிகன் சூரியனுடைய உபகோளம். சூரியன்றது அப்ப ஒரு கிரகம்னு ஆயிப்போச்சா? இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. சூரியனை நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுது? நட்சத்திரம்னு. ஆனா சூரியன் ஒரு ராஜகோள், மற்ற கோள்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கோள். அதுக்கு உபகோள் இருக்கு. அதாவது புதன் ஒரு கோள், அதை சுற்றி வரக்கூடிய கணக்குல எடுத்த அந்த 7 கிரகங்கள்ல அது ஒண்ணு. இந்த சூரியனுடைய உபகோள் காலன், அர்த்த பிரகரன்.
அவர் வந்து புதனுடைய உபகோள். புதனுக்கும் ஒரு உபகோள் இருக்கு. நம்ம உபகோள்னா நமக்கு சந்திரன் இருக்கிற மாதிரி. குருவினுடைய ஒரு உபகோள் இருக்கு, அதுதான் யமகண்டன். இந்த தூமன் சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய அந்த ஒரு புதல்வன்னு சொல்லுவாங்க, அல்லது செவ்வாயினுடைய ஒரு உபகோள்னு கூட எடுத்துக்கலாம். அதுல இன்னொரு உபகோள் இருக்கு, அது வந்து மிருத்யு. தூமன்னா மிருத்யு அப்படின்னு, அதாவது மிருத்யுனா மரணம், அதற்கு இணையான ஒரு வார்த்தைன்னு அர்த்தம். வியதிபாதன்னு ஒன்று இருக்கு, அது வந்து ராகுவோட புதன். ராகுக்கு ஒரு சப் பிளானட் மாதிரி. ராகுவே பிளானட் கிடையாது, சாயா கிரகத்துக்கும் சாயா கிரகம் இருக்கு. ஒரு ஆட்டமுக்கு 3 சப் ஆட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அனட்டாமிக் சயின்ஸ்ல ஒரு ஆட்டமுக்கு 3 அனட்டாமிக் சயின்ஸ் இருக்குன்றாங்க. அதாவது நிழல், நிழலுக்கு நிழல், நிழலுக்கு நிழல். அந்த அடிப்படையில் ராகுன்றதே ஒரு நிழல் கிரகம் தான். அந்த நிழலுக்கு ஒரு நிழல், அதனால அந்த புதல்வன்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்றோம். பரிவேடன் அப்படின்றதுக்கு சந்திரனுடைய புதல்வன். சந்திரனுக்கு ஒரு உபகோள் இருக்கு, அதுக்கு பேர் பரிவேடன். இந்திர தனுசு அப்படின்னு ஒரு குளிகாதியர்ல, நவ குளிகாதியர்ல ஒண்ணு இருக்கு, அது வந்து சுக்கிரனுடைய ஒரு உபகோள்னு வச்சுக்கலாம். தூமகேது அப்படின்னு ஒரு குளிகன் ஒண்ணு இருக்கு, அது வந்து கேதுவோட சப் பிளானட், அல்லது கேதுவோட ஒரு ஷேடோ பிளானட், அல்லது கேதுவோட புதல்வன், எப்படி வேணா வச்சுக்கலாம். அது வந்து தான் இந்த தூமகேது. இதை வந்து துக்ஜன் அப்படின்னும் சொல்லுவாங்களாம் அந்த பேரை. இந்த குளிகன் அல்லது மாந்திக்கு பொதுவாக அந்த கிரகங்கள் நம்ம கட்டத்தில் சொல்றோம் இல்லையா, இதை நம்ம யூஸ் பண்றதில்ல. இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்புள்ள பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. குளிகன் அல்லது மாந்திக்கு, அதாவது குளிகன்னு சொல்லலாம் அல்லது மாந்தின்னு சொல்லலாம். இந்த மாந்தி அல்லது குளிகனுக்கு, மாந்திக்கு ஆட்சி வீடு கும்பம். ஒரு சில குழப்பங்கள் இருக்குல்ல, ரிஷபமா விருச்சிகமா அப்படின்னு தெரியல, சில இடத்துல கும்பமா சிம்மமான்னு தெரியலன்னு இருக்கல. இது ஒரு நிகண்டுல நான் பார்த்தது கும்பம். மாந்திக்கு ஆட்சி வீடு கும்பம். ராகு கேதுக்கு பேசல நான். ராகுவோட மைந்தன் மாந்திக்கு ஆட்சி வீடு கும்பம். ஒருவேளை இப்படி இருக்கலாமோ, மகன் எங்க இருக்கிறாரோ அங்கதானே அப்பாவும் இருப்பாரு, அதனால ஒரே தானே அப்பா மகன் இருப்பாரு, நம்ம குடும்பம் மாதிரி பேசிக்கிறோமோ என்னமோ தெரியல, அப்படியும் வச்சுக்கலாம். யமகண்டனுக்கு ஆட்சி வீடு தனுசு. அர்த்த பிரகரனுக்கு ஆட்சி வீடு மிதுனம். காலனுக்கு ஆட்சி வீடு மகரம். மிருத்யுவிற்கு ஆட்சி வீடு விருச்சிகம். தூமனுக்கு உச்ச வீடு சிம்மம். தூமனுக்கு உச்ச வீடு சிம்மம். வியதிபாதனுக்கு உச்ச வீடு விருச்சிகம். பரிவேடனுக்கு உச்ச வீடு மிதுனம். இந்திர தனுசுவுக்கு உச்ச வீடு தனுசு. தூமகேதுவிற்கு உச்ச வீடு கும்பம். இந்த மாந்தி ஜாதகத்துல லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 வீடுகளில் இருந்தால் அந்த ஜாதகத்தில் ஜாதகர் வீட்டில் கண்டிப்பா துர்மரணம் நடந்திருக்குன்னு சொல்லிடலாம். ஒருத்தர் ஜாதகத்துல 2ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துலயோ லக்கணத்துக்கு, அல்லது 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுல நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்க வீட்டுல ஒரு துர்மரணம் நடந்திருக்கணுமே அப்படின்னு கேட்டா ஆமாங்கன்னு சொல்லிடுவாங்க. மாந்தி எந்த லக்கணத்துல அந்த லக்கணத்துலதான் சுபகாரியம் செய்யணும்னு சில பேர் சொன்னாங்கன்னா அதை செஞ்சிடாதீங்க. மாந்தி உதிக்கிற நேரம் இருக்குல்ல, இப்ப நான் சொன்னேன் 6 to 7:30 சனிக்கிழமை உதிக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சனிக்கிழமை நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க. எந்த காரியமா இருந்தாலுமே, ஒரு பொது காரியம் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் திறக்கிறதெல்லாம் சனிக்கிழமையில சில பேர் திறப்பாங்க. அந்த சனிக்கிழமையில 6 to 7:30 பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 6 மணிக்கு உதிக்கிற நேரம் ஃபிக்ஸ் பண்ணிடவும் கூடாது.
6 மணிக்கெல்லாம் திறந்து வச்சுட்டு நான் ஓடிடுறேன் அப்படின்னு ஒரு மினிஸ்டரோ யாரோ ஒருத்தர் சொல்றாருன்னா, அது அவருக்கும் டேஞ்சரு, அந்த அந்த திறக்கிற ஆஃபீஸுக்கும் டேஞ்சரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால அந்த மாந்தி உதிக்கக்கூடிய நேரம், உதய காலம்னு சொல்றோம்ல, இந்த சூரியன் உதிக்கிற காலத்தை உட்காலம்னு ஸ்பெஷலா சொல்றோம். தேவ காலம்னு சொல்றோம் அத. அந்த உதிக்கிறதுக்கு முந்தின காலம் 1.5 மணி நேரத்தை, அதாவது 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 4:30 to 6 மணிய நித்திய பிரதோஷ காலம்னு சொல்றோம். சரியா 12 மணின்றது உச்சி காலம். அது பித்ரு காலம்னு சொல்லுவோம். இப்ப மாலையில சந்தி வேலைன்னு சொல்லுவோம். சாயங்காலம் 4:30 to 6. அதுல நித்திய பிரதோஷ காலம் 4:30 to 6 வரும். 6 மணிக்கு சந்தி பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் ராத்திரியில அசுர காலம்னு பேரு. இந்த முனியாண்டி, கருப்பசாமி, காளி, இந்த மாதிரி உக்கிர தேவதைகளுக்கெல்லாம் ராத்திரியில தான் கிராமப்புறங்கள்லயோ அல்லது நம்ம சிட்டிலேயே ஒரு சில ஏரியால இந்த தெருவை அடைச்சி பந்தல் போட்டு அந்த விழாக்கள் நடக்கும். பங்குனி மாசம் ஆச்சுன்னா பார்த்தா எங்க பார்த்தாலும் காளியம்மன், மாரியம்மன், கரகாட்டம் அது இதுன்னு நடக்கும். ஒரே விழா குளமா இருக்கும். அதெல்லாம் ராத்திரியில தான் அந்த கரகம் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷனை ராத்திரி தான் வச்சிருப்பாங்க. பகல்ல மற்ற ஜாலியா எல்லாம் நடக்கும், நிகழ்ச்சிகள் இருக்கும். அந்த நைட்டு மிட் நைட்ல தான் அதுக்கு அந்த அந்த தெய்வத்துக்கு, அதாவது அசுர காலத்தினுடைய அந்த உச்சி காலத்துல சில அந்த திருநெல்வேலி பக்கம் அந்த சுடலை மாட சாமின்றது நடுநிசையில அந்த சாமி போய் அந்த அருள் இறங்கினவர் போய் வருவார், மயான வேட்டை போயிட்டு வருவார். அந்த மாதிரிலாம் அங்க சில விஷயங்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐதீகங்கள் இருக்கு. அந்த மாதிரி மாந்தி வேலைன்றது அந்த மாதிரி பார்த்து அந்த மாந்தி உதிக்கிற நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்குங்க. சனி லக்னத்துக்கு பாவியா இருந்து மாந்தி கரெக்டா அந்த கடகனா அல்லது சிம்ம லக்கணத்துக்கு, அந்த கடக லக்கணத்துக்கு சனி 7 கூடையவனும் அவன் தான், 8 கூடைய பாவியும் அவன் தான். சிம்ம லக்கணத்துக்கு 6 கூடைய பாவியும் அவன் தான், 7 கூடைய சுபரும் அவன் தான். களத்திரஸ்தானாதிபதியும் அவன் தான், பாவியும் அவன் தான். சனி தான் 2 வீட்டுக்கும் அதிபதி. அப்போ கடக சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுல மாந்தி நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நபர், அந்த அந்த மாதிரி திருமணம் நடந்துச்சுன்னா, கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு உண்டான ஒரு பெண்ணுக்கு கணவனா வர்றவரோ இல்ல கணவனுக்கு பெண்ணா வர்றவங்களோ ஒரு நீச்ச திருமணமா தான் அது இருக்கும். நீச்ச குலத்தில் திருமணம். குலம்ன்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு கெட்டவராத்தான் இருப்பாரு. இப்ப ஒரு ஒரு பொண்ணு கடக லக்கணத்துல பிறந்திருக்குன்னா, அந்த மாந்தி அதுக்கு 7ல இருக்குன்னு சொன்னா, அந்த வரக்கூடிய கணவர் கெட்டவராத்தான் இருப்பாரு. கண்டிப்பா அந்த பொண்ணோட மனநிலைக்கு அவர் ஒத்து வர மாட்டார். அது ஊரே உலகத்துக்கே அவர் நல்ல பேர் வாங்கினாலும் வீட்டுல அந்த மனைவியிட்ட அவர் கெட்ட பேர் வாங்கிட்டு தான் இருப்பாரு. அதே மாதிரி அந்த கணவருக்கு கடக லக்கணம் சிம்ம லக்கணமா இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒண்ணு அவருக்கு 7ஆம் இடத்துல அந்த மாந்தி இருந்து சனியோட சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவர் லவ் மேரேஜோ அல்லது ஏதோ ஒரு அரேஞ்சு மேரேஜ் கூட பண்ணாலுமே விருப்பமாத்தான் கல்யாணம் பண்ணுவாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த பெண் கெட்டவன்னு, நீச்ச குலம் ஆயிடும். அதாவது ஒன்று ஜாதி வேறையா இருக்கும். இந்த உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்லாம் பேசுறாங்கல்ல, அதுல இந்த மாதிரி இருக்கும்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீசம்னா டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அதனால அவங்கள தெரியாது. நெருங்கி திருமணம் பண்ண பிறகுதான் தெரியும், ஆஹா இது மோசம் போயிட்டோமே அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த சனி, செவ்வாய், சூரியன், கேது, ராகு இந்த மாதிரி இருந்தாலோ அல்லது இடு செவ்வாய் கதிர்கூடின்னு நான் சொன்ன மாதிரி அந்த பாடல் நிமித்தம் இருந்தாலோ, கேதுவோ இது மாந்தி கூடிருச்சுன்னா கன்ஃபார்மா மாங்கல்ய தோஷம்னு சொல்லிடலாம். 100% சொல்லிடலாம். அது பார்த்து தான் கவனமா செய்யணும். மாங்கல்ய தோஷம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மாங்கல்ய தோஷம்ன்றது கணவனுடைய உயிருக்கோ
இப்போ அவர் ஆயுள் கெட்டி அப்படின்னா பிரிஞ்சு போயிடுவாரு. இது இன்னொரு மாங்கல்யம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதை தார தோஷம்னு பிரிப்பாங்க. பெண்ணுக்கு தார மாங்கல்ய தோஷம் தான் அது. தாரதோஷம்னு சொல்லலாம். அதுல ஆணுக்கு மாங்கல்ய தோஷம்னு வராது, தாரதோஷம் வரும். இந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கட்டினான்னா அது தாரதோஷம். அதே மாதிரி ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணத்தை 10 கல்யாணத்தை பண்ணி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னா அது ஸ்திரீ லோலன். அதுக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு. இப்படி இன்னொன்னுக்கும் இருக்கு. பொதுவாக மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும் கிரகங்கள் ராகு, கேது, மாந்தி, இந்த 3 கிரகங்கள் தான் ஏற்படுத்தும். இது நான் என் அனுபவத்துல அதிக பேருக்கு பார்த்துருக்கேன். பெண் ஜாதகத்துல 8ல கேது, மாந்தி சேர்ந்து இருந்துச்சுன்னா நான் கேட்பேன், ஆமான்றாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணுக்கெல்லாம் கேட்டேன். ஆமாங்க, கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகலைங்க, அவ்வளவு அந்த பாருங்கன்னு போட்டோவை காட்டி அழுவாங்க. காட்டும் போதே அழுகும் அந்த அம்மா, இந்த பெண்ணோட அம்மா. அந்த பொண்ணும் அழுகும். நல்ல மனுஷனா இருக்கான், ஒரு ஆக்சிடென்ட்ல டெத் ஆயிட்டாரு, துர்மரணம் ஆயிடும். அப்போ இந்த மாங்கல்ய தோஷத்தை பார்க்காம செஞ்சிருக்கிறது தான் காரணம். சில பேருக்கு இந்த எம்ஆர் சைல்டுன்னு சொல்லுவாங்க, பிசிக்கலி ஹேண்டிகேப்டு அண்ட் மென்டலி ரிட்டார்டட் சைல்ட்ஸ்ன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கணும்னா அதை வந்து லக்னாதிபதியோட 8ஆம் இடத்துல மாந்தி ராகுவோட சேர்ந்திருந்தா, ஏதோ ஒரு லக்னம், அந்த லக்னாதிபதி, அப்புறம் ராகு, அப்புறம் மாந்தி, இந்த மாதிரி சேர்ந்து இருந்தா, அதே நேரத்துல அந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நீசம் பெற்றிருந்தார், அந்த அந்த யோகாதிபதி பலம் இல்லாம போயிடணும். அப்படி ஆயிடுச்சுன்னா ஜாதகர் வந்து பிறவியிலேயே மூளை வளர்ச்சி இல்லாமல் கை கால்கள் பாதிக்கப்பட்டு ஒரு ஹேண்டிகேப்டாகவும் இருப்பாங்க, மென்டலி ரிட்டார்டட் சைல்டாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் ஜாதகத்துல உள்ள சில அமைப்பு.